செய்தக்க அல்ல செயக்கெடும், செய்தக்க செய்யாமை யானும் கெடும். இவன் ஒன்றும் இந்த உலகத்தை காப்பாற்றுறதுக்காகலாம் ஓடலை. அவனோட டைம்லைனை மிஸ் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக ஓடுறான். வாங்க பார்ப்போம் இவனோட டைம்லைன் என்னன்னு. இன்ஸ்டா பேஜ நானும் ஃபாலோ பண்ணணும்னு நாளும் உன் ஸ்டோரிக்காக எப்பவும் என் கண்ணு ரெண்டும் எங்கும். 1000 ஸ்டோரி வந்தாலும் உன் ஒத்த ஸ்டோரிய பார்த்து ரசிப்பேன் நாள் ஃபுல்லா நாளும். நீ என்றா நீ இனி நீதான் என் பேபி. வா வா பேபி. இன்ஸ்டா பேஜ நானும் ஃபாலோ பண்ணணும்னு நாளும் உன் ஸ்டோரிக்காக எப்பவும் என் கண்ணு ரெண்டும் எங்கும். 1000 ஸ்டோரி வந்தாலும் உன் ஒத்த ஸ்டோரிய பார்த்து ரசிப்பேன் நாள் ஃபுல்லா நாளும். எதுக்குங்க இவ்வளோ பெரிய பொட்டு வச்சுருக்கீங்க? கண்ணுக்கே தெரியாத மாதிரி குட்டியாக வச்சாதான் உங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. கண்ணுக்கே தெரியாத மாதிரி குட்டியாக வச்சாதான் உங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். Today buy one get one offer. அவசரப்பட்டியடா. சும்மா தான் சொன்னேன், உங்களுக்கு தான் வாங்கினேன், சாப்பிடுங்க. பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை 4 கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய்துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் 3 த அப்பனே. வணக்கங்க. அட புரோக்கர் தம்பியா? வா 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 வாப்பா வாப்பா, உட்கார் உட்கார் உட்கார். ரொம்ப நாள் ஆகி போச்சு. அப்புறம் இன்னைக்காவது ஏதாவது நல்ல ஜாதமா கொண்டாந்து இருக்கிறியா இல்ல வழக்கம் போலதானா? நீங்க நினைக்கிற மாதிரி அருமையான ஜாதகம் கொண்டு வந்துருக்கீங்க. அப்படியா? ஆமாங்க. எடு பார்க்கலாம். எடுக்கணுங்க. ஏற்கனவே ஜாதக புளியும்பா பொண்ணு தள்ளிடுவானே. இந்தாங்க.
பசங்கள்லாம் நல்லா தான் இருக்கிறானுங்க. நம்ம செலக்ஷனுங்க. பசங்க மணிமணியாக இருப்பானுங்க. இது வேற செட் ஆகலையப்பா. செவ்வாய் முச்சத்தில் இருக்கிறான், ஜானியும் பார்க்குறேன். நீ பார்த்துட்டாலும் இல்லையேப்பா, நம்ம எதிர்பார்க்குற கட்டம் அதில் இல்லையே. நீங்கள் எதிர்பார்க்குற கட்டம் ஜாமெண்ட்ரி பாக்ஸில் தான் போடணும். இதுவும் ஆகாது. ம் இல்லையே, கட்டமே ஒத்து வர மாட்டேங்குதே. ஏப்பா, நீ கொண்டாந்துக்கிற கட்டத்துக்கெல்லாம் கல்யாணமே நடக்கதாட்டு இருக்குதே. ம் சை, நல்லா பாருங்கண்ணா, சாயந்தரம் வாடகை கொடுக்கணும். எதுவுமே அமையலையப்பா. இது வந்து என்ன இன்னொரு தடவை பாருங்கண்ணா. சரி இல்லையப்பா, எதுவுமே கட்டம் மேட்ச் ஆகலையே. உங்கள் பொண்ணு ஜாகத்தை கொடுங்க, நான் வேணா பார்த்து சொல்கிறேனுங்க. தம்பி, என் பொண்ணுடைய பிறந்த தேதி என் பொண்ணுக்கே தெரியாது. அப்படி இருக்கையில் நான் எப்படி அதை விடு, ஒரு நல்ல ஜாதகமா கொண்டு வா, பார்த்துக்கலாம். புரோக்கர் தம்பி, மண்டை ஜோறு எடுத்து விட்டுட்டு நல்ல கட்டம் இருக்கிற ஜாதகமா கொண்டு வா, சரியா? நான் எதிர்பார்க்கிற கட்டம் அதில் இருந்ததுன்னா உனக்கு டபுள் பேமெண்ட். என்ன? சரியா? ரொம்ப சரிங்க. போயிட்டு வரணுங்க. பார்த்து போயிட்டு வா. இனி இந்த வீட்டு பக்கம் வருவேன், வாடகை அவ்வளோதான். தம்பி, ஆ கட்டம் எனக்கு கட்டம்தான் முக்கியம். உங்களுக்கு கட்டம் முக்கியம். மொத்தத்தில் எனக்கு கட்டம் சரியில்லை. கட்டம் கட்டம் பேசிட்டேரு, எவனோ ஒருத்த வட்டக்கட்டி அடிக்க போகிறான். ஹலோ, சொல்றி. என்ன பண்ற? தூங்கிட்டு இருக்கேன். நீ தூங்கிட்டே இரு. எங்க அப்பா எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவாரு போல. உங்க அப்பா இல்ல, அந்த கடவுளே வந்தாலும் நம்ம கல்யாணத்தை தடுக்க முடியாது. உனக்கு ஏத்த மாதிரி பக்காவான ஜாதகத்தை ரெடி பண்ணி வச்சிருக்கேன், சரியா? டேய், நான் சொல்றத கொஞ்சம் கேளு. இதுக்கப்புறம் நான் சொல்றத நீ கேளு. ஒழுக்கமா சமையல் கத்துக்கிட்டு மாமாக்கு பிடிச்ச ரெசிபி எல்லாம் செஞ்சு பழகிட்டு ரெடியா இரு. டேய், நான் சொல்றத கொஞ்சம் கேளுடா. பேட் வேர்ட்ஸ். என்னடி உன்னோட வருங்கால மாமியார் இந்த திட்டுற? என்ன, நான் என்ன சொல்ல வரேன்னு கூட கேட்க மாட்டற? சொல்றேன்னு சொல்ற. என்னதான் நீ சொல்ல வர? நீ ரெடி பண்ண ஜாதகம் என்னோட ஜாதகமே கிடையாது. அதுல இருக்க டேட் ஆஃப் பர்த்ல இருந்து எல்லாமே போய். என்னடி சொல்ற? ஆமா, உண்மையான ஜாதகம் எங்க அப்பா கிட்ட தான் இருக்கு. அது எங்க அப்பாக்கு தெரியாம எப்படியாச்சும் எடுத்து அனுப்பிடுறேன். அதுக்கு மேட்சிங்கா ஒரு ஃபேக்கான ஜாதகத்தை ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்துரு, சரியா? அட அஸ்ட்ராலஜி பைத்தியங்களா, எனக்குனே வருவீங்களாடா? காப்பாத்துடா முருகா. அண்ணா, ஒரு டீனா. என்ன வாழ்க்கடா இது? ஏய் விடுறா மச்சான், வாழ்க்கையே ஒரு வட்டம்டா. வாழ்க்கை ஒரு வட்டம் இல்ல மச்சி, வாழ்க்கை ஒரு கட்டம். ஒரு அஸ்ட்ராலஜி பைத்தியத்தை சமாளிக்கிற மாதிரி யாராவது ஒரு ஜோசியர் இருந்தா சொல்றா. யாரா அந்த அஸ்ட்ராலஜி பைத்தியம்? வேற யாரு? என் வருங்கால மாமனார் தான். அண்ணா டீ. ஒன்னும் கவலை இல்லை மச்சான், நம்ம கிட்ட ஒரு ஆள் இருக்கான். யாரா அது? ஜோதிடர் ஜோதிமணி. டேய், நம்பலாமா? எனக்கு என்னமோ பயமா இருக்கு. டேய், பார்த்தல, சினிமாலேருந்து அரசியல் வரைக்கும் எல்லாத்தோட ஜாதகத்தையும் கையில் வச்சிருக்காரு. டேய், அதான்டா பயமா இருக்கு. மஸ்கு, டாம் க்ரூஸ் எல்லாரும் இருக்காங்க. இவனை நம்பி என் டைம் லைனை தரலாமாடா? டே, ஆள் பார்க்கத்தாண்டா பாவாடை நாடா கோக்குற டெய்லர் மாதிரி இருப்பாரு. ஆனா எல்லா படத்தோட ரிலீஸ் டேட்டை ஃபிக்ஸ் பண்றதே அண்ணன் தான்டா. 5 கரத்தினை யானை முகத்தினை இன்று இளம்பிறை போலும் ஈற்றனை. ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. தம்பிகளா, என்னப்பா அப்படி பாக்குறீங்க? அரசியல் இருந்து சினிமா வரைக்கும் எல்லாமே நம்ம கணிப்பு தான். மும்மூர்த்திகளா வந்திருக்கிறீங்க, என்ன விஷயம்? 1 2 3 4. ஓம் நம சிவாய. தம்பி,
கட்டம் சரியில்லைப்பா. சாமி, இந்த ஜாதகத்துக்கு 10 பொருத்தமும் பக்காவா இருக்க மாதிரி ஒரு பையன் ஜாதகத்தை ரெடி பண்ணி அதுல பேர் இருக்க இடத்துல சபரிமூர்த்தின்னு போட்டு கொடுத்தா போதும். சபரிமூர்த்தி? ஆமா சாமி. நல்ல பேரு. டேய், யாரு நினைச்சீங்கடா? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? தொழிலுக்கு நான் துரோகம் பண்ண மாட்டேன். எந்திரிச்சு போங்கடா வெளியே. சாமி, நீங்க சொல்ல போற போயில தான் 3 பேத்தோட உயிர் இருக்கு சாமி. உயிர்? அவங்க அப்பா ஜாதகம் செட் ஆனதான் கல்யாணம்னு சொல்லிட்டாரு சாமி. ஐயா, நல்ல விஷயத்துக்காண்டி போய் சொல்லலான்னு வள்ளுவரே சொல்லியிருக்காருங்க. வள்ளுவர் சொல்லுவாரு, ஆனா நான் சொல்ல மாட்டேன். சாமி, பார்த்து பண்ணி விடுங்க. பையன் வெயிட்டா கவனிப்பான். வெயிட்டா? ஆமா, 3 உயிர்னு சொன்ன. ஒன்னு நீ, இன்னொன்னு அந்த பொண்ணு. அந்த 3வது உயிர் யாரு? அது என்னால உருவான உயிர் சாமி. ஆட்டா பாவி, பேச்சுலர் பார்ட்டியை கட் பண்ணிட்டியாடா? சரி, தட்சணைய கொடுங்க. எவ்வளவு கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு கட்ட பொருத்தம் வரும். அள்ளி கொடுங்க. ஏப்பா, அள்ளி கொடுக்க சொன்னா கிள்ளி கொடுக்கறேன். ஜிபே பண்றேன் சாமி. ஜிபே? டிஜிட்டல் இந்தியா பண்ணிருவீல்ல? ப்ராமிஸ்? இவனுக்கு மேல சத்தியமா பண்ணிடுவேன் சாமி. ஓ, ஓகே. சூப்பரா பண்ணியாச்சு. உங்க கல்யாணம் அடா பாவி, எதுவுமே பண்ணாதவங்க கூட வைக்கப்பட்ட ஒரு நியாயம் இருக்கு. ஆனா எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் நீ பண்ற பாத்தியா? குடும்பமே நடத்தி முடிச்சிட்டானாமா, குடும்ப வாழ்க்கையை பத்தி சொல்றானாமா? குடியா பேப்ப. தம்பி தம்பி தம்பி. அண்ணே அண்ணே அண்ணே, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்ண்ணே. அண்ணே, உங்ககிட்ட ஓப்பனா கேக்குறேன். எனக்கு இந்த பொண்ணு தான் வேணும். யோ, இதென்ன பொம்மையா? ஜாதகம் நான் ரெடி பண்ணிட்டேனே. நீ பிரம்மா கிட்ட ஜாதகம் ரெடி பண்ணாலும் சரி, இந்த பொண்ணு உனக்கு கிடைக்க மாட்டா. 10 வருஷம் தொழில் எக்ஸ்பீரியன்ஸ், 100 கல்யாணம் பண்ணிருக்கேன். எந்த ஜாதகம் கொண்டு போனாலும் வேணாங்கிறானே. அதனால வெயிட் பண்ணு, ஒரு அழகான பொண்ணு. இந்த ஜாதகத்தை ஓகே பண்ணிட்டு வாங்கண்ணே. உங்களோட தலைமையில 120 கல்யாணம் ஏன் கல்யாணம் இருக்கட்டும். தம்பி, நான் சொல்றது உனக்கு புரியலன்னு நினைக்கிறேன். அண்ணே, இந்த ஜாதகத்தை ரெடி பண்ண சொன்னதே பொண்ணு தான். பொண்ணே நம்ம பக்கம் தான். இந்த ஜாதகத்தை மட்டும் ஓகே பண்ணிட்டு வாங்க. பேச்சுலர் பார்ட்டி கோவால. அது மட்டும் இல்ல, ஃபாரின் கேர்ள்ஸ் ட்ரிபிள் பேமெண்ட். ஓகேவா? பேச்சுலர் பார்ட்டி, ஃபாரின் கேர்ள்ஸ் ட்ரிபிள் பேமெண்ட். எங்கே இன்னொரு தடவை சொல்லு. பேச்சுலர் பார்ட்டி கோவால, ஃபாரின் கேர்ள்ஸ் ட்ரிபிள் பேமெண்ட். பொருள் உங்களுக்கு, பொண்ணு எனக்கு. கோவா, ஃபாரின் கேர்ள்ஸ் ட்ரிபிள் பேமெண்ட். கோவா தான், ஃபாரின் கேர்ள்ஸ் தான், ட்ரிபிள் பேமெண்ட் தான். எப்படி ஓகே பண்ணிடணும். ஆதங்கமும் இருக்கும். சாதாரண விஷயத்தை கூட பாத்து வாப்பா. என்ன அப்படி அவசரம்? மெதுவா மெதுவா. பல்டி எல்லாம் அடிச்சுட்டு குசியா இருக்கிற. என்ன சமாச்சாரம்? இன்னைக்கு உங்ககிட்ட பேமெண்ட் வாங்காம போக மாட்டேனுங்க. அப்படியா? எங்க கொண்டா? இந்தாங்க. நிறைய கொண்டாந்து இருக்கிறியா? ஆமாங்க. இது ஆகாது. இது முதல்ல கொண்டாந்தாப்புலதான் இருக்குதப்பா. காட்டமெல்லாம் ரொம்ப காட்டமா இருக்குதப்போ. ஆனா பையன் வாட்டமா இருக்காருங்க. இது கரெக்டா இருக்க மாட்டேங்குது. ஏங்க, எல்லாத்தையும் பாருங்க. இதை பேசி முடிச்சுடு. எல்லாத்தையும் பாருங்க. அட, இது எல்லாத்தையும் பார்க்காட்டி என்ன? இது செல்லாது. இது கட்ட நல்லா இருக்குதேப்பா. அப்படி எப்படிப்பா 2 ஜாதகமே ஒரே மாதிரி கட்டம் வைக்கிற ஜாதகமா கொண்டாந்துக்கிற? ஏப்பா, இது முதல்ல எடுத்தது. இது நல்லா இருக்குது. இத பேசி முடிச்சிடு. கோவா, ஃபாரின் கேர்ள்ஸ் ட்ரிபிள் பேமெண்ட் போச்சா? இப்படி கல்யாணம் ஆகாதுன்னு நினைச்சேன். இந்த ஜாதகத்தை ஓகே பண்றாரு. உங்க அப்பா உனக்கு கல்யாணம் பண்ற மாதிரி தெரியல. ஏதாவது பண்ணி ஓகே பண்ண வையோ.
ஆ? ஆ? ம். ஏங்க இது நான் ஒன்று சொல்றேனுங்க. ஆ. வாழ போறது பொண்ணு. சரி. பொண்ணுட்டு கொண்டு காமிச்சிங்கன்னா பரவாயில்ல, அப்பா நம்மளை கெட்ட முடிவு இருக்காருன்னு சந்தோஷமா இருக்கும் இல்லைங்க. நம்மளுக்கு கடன் தானங்க முக்கியம். அதுவும் சரிதான். ஆ. சூப்பர்யா, இந்த யோசனை எனக்கு வரல பாத்தியா? நான் யோசிக்கணுமே. ஏன்னா கோவா கட்டிங் ட்ரிபிள் என்ன இல்லைங்க, ட்ரிபிள் பேமெண்ட் கொடுப்பீங்கன்னு சொல்ல வந்தனுங்க. தமாசான ஆளையா நீ? ம். கண்ணே, கீர்த்திமா பாரு, இந்த பசங்கள்ல யார் உனக்கு பிடிச்சிருக்குதுன்னு பாரு. இது ஓகேப்பா. இது ஓகேவா? சரி. எஸ். பொண்ணு, கோவா, ஃப்ளைட்டு, சரக்கு, முடியல. ஐயோ, உனக்கு டபுள் பேமெண்ட் கிடையாதப்பா. ஐயா, ட்ரிபிள் பேமெண்ட் சொன்னப்பா. அப்பாடா. என்னதான் இருந்தாலும் கட்ட முக்கியம் இல்லையா? ஆமாங்க. பேசி முடிச்சிருப்போம். சரிங்க, வணக்கம். அப்பா ஓகே சொல்லிட்டாரு. எனக்கு தெரியும். ஹலோ ஹலோ, சபரி தம்பிங்களா? ஆமா, நான் பொண்ணோட அப்பா பேசுறேனுங்க. சொல்லுங்க அங்கிள். ஜாதகம் செட் ஆயிருச்சு. அப்படிங்களா? அப்புறம் நாளைக்கு நம்ம மீட் பண்ணலாம். ஓகேங்க அங்கிள். நீங்க வரும்போது ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொண்டு வந்துருங்க. மறுபடியும் முதல்ல இருந்தா மெக்கானிக்கல் படித்தவனை ஹீரோவாக போடாத, அவனுக்கு ரொமான்ஸே வராதுன்னு நிறைய பேர் சொன்னாங்க. ஆனால் நான் தான் ஜிவிஎம் சார் படத்தில் வர மாதிரி ஒரு மேஜிக் நடக்கும்னு நினச்சேன். நீங்களே பாருங்கள் அந்த மேஜிக்கை. அப்படியே அவுட் வந்துட்டு ரொமான்டிக்காக ஒரு லுக் விடுங்க.